நாங்கள் நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். நீங்கள் அதிக நேரம் நீங்கள் நின்று நீங்கள் ஜெபித்தீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. கை தட்ட சொல்லையில பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். ஜெபம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு அபிஷேகம் நிறைந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் மற்ற நாடுகளை தாக்குவதற்காக அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லா அணுகுண்டுகளையும் விட நான் சொல்லுகிறேன், ஜெபம் பெரிய ஒரு வேலையை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நாங்கள் அசைக்கிறோம். ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான உன்னதமான காரியங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ரைட், நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு தலைப்போடு கூட நாங்கள் பார்க்க போகிறோம். நானே நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். அவர் சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு மிஷனரி போய் என்ன செய்தாராம், அவர் எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பிப்பது என்று பார்த்துட்டு அவர் சொன்னாராம், ஓ, நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை அவர் என்ன செய்தார், அங்கே போய் இருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார். இயேசு நல்ல மேய்ப்பன் என்று. அப்படி சொல்லும்போது எல்லாரும் ஓடுறாங்களாம் அவரை கண்டுட்டு. இவருக்கு புரியலையாம். இன்னும் ஒரு கூட்டத்துக்கு போய் சொன்னாங்க, இயேசு நல்ல மேய்ப்பன். கிட்ட வாராங்களே இல்லையா, ஓடி போகிறாங்களாம். அப்போ இவர் என்ன செய்தார், இது எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு ஆய்வு செய்தார். செய்த பொழுது அவர் கண்டுபிடிச்ச காரியம் என்னென்னா, அங்கத்திய மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற மேய்ப்பர்கள் அவர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்காக வனாந்தரத்துக்கு போவாங்களாம். போய் வனாந்தரத்துக்கு போகிற பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் தண்ணியெல்லாம் குடிக்கிறது மிகவும் குறைவாக இருக்கும் என்றால் தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. இவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த மேய்ப்பர்கள் அங்கே போய் சாப்பிடுவார்களாம். சாப்பிட்டு கை கழுவ மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெரிய தாடி வளர்த்துருப்பார்களாம். தாடி வளர்த்துருப்பார்கள். அந்த கையை என்ன செய்வார்களாம், சாப்பிட்டு கை அந்த தாடியிலே துடைச்சிருவாங்களாம். அவர்கள் என்ன விஷயம் செய்தாலும் அந்த தாடியை தான் பயன்படுத்துவார்கள். அவருடைய உடையை பார்க்க முடியாது, சரியான நாற்றமாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அதனால இந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள், மேய்ப்பர்களை மதிப்பதே கிடையாது. இப்போ இவர் போய் மேய்ப்பர் என்று சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களா, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாங்க. ஆனால் நம்முடைய மேய்ப்பன் அப்படி அல்ல. அவர் வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு சொல்வார்கள், நம்முடைய தேவன் அப்பா மாதிரி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா பயங்கர மோசமானவர், அம்மா மாதிரி ஏண்டா அம்மா பயங்கர அம்மா இருப்பாங்க என்றதுனால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவனை நாங்கள் ஒப்பிட முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களோடு ஒப்பிட முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்து நாங்கள் ஒரு சிறிய நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசி எங்களை அனுப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சிறிய வீடியோ ஒன்றை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம்.
ஓகே, நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்களா? பேட்டா என்ற பிள்ளை சொல்லு கேட்குதில்ல, நான் கூப்பிடும்போது வருதில்ல, ஆனால் இங்கே பார்க்க ஆட்டு மந்தைகள் ஓடி வந்துடுது ஒரு ஆள் சொல்லுகிறேன். ஓகே, ரைட். இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஒரு மேய்ப்பன் கூப்பிடுகிற பொழுது அந்த ஆடுகள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன செய்யுது? ஓ, என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் கேட்குதுன்று அது என்ன செய்யுது? ஓடி வருது, அந்த மேய்ப்பனை சுற்றி இருக்குது. ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், நம்முடைய தேவன் அவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் இந்த நேரத்தில். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10:11. இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ரைட். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் கடந்த காலங்களில் அப்படியே பார்த்து கொண்டு வரோம். இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே மெய்யான திராட்சை செடி. போன வாரம் என்ன பார்த்தோம்? நானே ஜீவப்பம். ரைட். ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, நல்ல மேய்ப்பன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பாருண்டா, ஒரு மேய்ப்பன் வந்து அவருடைய குணங்கள் என்னவென்று நாங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்லைடை போடுங்க. ஒரு மேய்ப்பன் வந்து இவ்விதமாக இருப்பார். அவருடைய குணம் எப்படி இருக்குமெண்டா, அவர் வந்து எங்களை பாதுகாக்கிறவர். அடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பன் நம்மை பாதுகாப்பவர், நம்மை வழி நடத்துபவர், நம்மை பராமரிப்பவர். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறீங்களா? நம்முடைய மேய்ப்பன். பக்கத்தில் கையை பிடிக்கணும், கையை பிடி சொல்லுங்கள். நம்முடைய மேய்ப்பன், அவர் பாதுகாக்கிறவர், அவர் வழிகாட்டுகிறவர், அவர் பராமரிக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே அவரே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எனவே நீங்கள் பாருங்க, இந்த பாதுகாப்பு உண்மையாகவே ஒரு மேய்ப்பனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் என்ன செய்வார்னா, இந்த ஆடுகளை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? ஒன்று வந்து இந்த அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது சிங்கம், கரடி, ஓநாய் இவ்விதமான இந்த துஷ்ட மிருகங்கள் வந்து என்ன செய்யும்? அந்த ஆட்டை பிடிக்க வருகிற பொழுது இந்த மேய்ப்பன் என்ன செய்வார்டா, ஆட்டை தன்னுடைய பின்னுக்கு வச்சு விட்டுட்டு அவர் முன்பதாக வந்து அந்த மிருகங்களோடு சண்டை போட்டு என்ன செய்வார்? அதை விடுவிப்பார். தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் என்ன செய்தார்டா, சிங்கங்களுடைய வாயில இருந்து கூட அந்த குட்டிகளை, அந்த ஆட்டுக்குட்டிகளை அவர் விடுவித்தார். அவ்விதமாக வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் தேவனாகிய கர்த்தரும் எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்கு வழி காட்டுகிறவர். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடுகள் அப்படியே ஒரு வழிகாட்டி இல்லாவிட்டால் சிதறி போய்விடும். எங்கே போவது, எங்கே போய் இரவிலே நாங்கள் தங்குவது, இல்லாவிட்டால் எங்கே போய் மேய்வது, எங்கே தண்ணீர் குடிப்பது, இது ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு மேய்ப்பன் இருக்கிற பொழுது அவர் சொல்லுவார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன். ஏனென்றா அவர் எனக்கு என்ன மாதிரியான புல்லு வேணும், எப்படி எனக்கு தண்ணீர் வேணும் என்று அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் வழிகாட்டி. அதே மாதிரி பார்க்கிறோம், அவர் ஒரு பராமரிப்பவர், எங்களை போஷிப்பவர், எங்களை பராமரிப்பவர். ஒரு ஆட்டிற்கு ஒரு வியாதி வந்துட்டு எல்லாம் கால் முறிந்து போய்விட்டது என்றா என்ன செய்வார்கள்டா, அந்த மேய்ப்பன் அதை கவனமாக கவனிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நல்ல மேய்ப்பன் அவர் நம்மை நடத்துகிறவர். 23வது சங்கீதத்தை நாங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். 23வது சங்கீதம், 23வது சங்கீதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 23வது சங்கீதம், அதில் 6 வசனங்கள் இருக்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் சத்தமாக நாங்கள் அந்த வசனத்தை வாசிப்போமா? வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு பைபிள் கொண்டு வாங்க, பிரிண்ட் பண்ண பைபிளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபோனில் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாசிக்கலாம். தமிழில் வாசிக்கிறவர்கள் வாசிக்கலாம், ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கிறவர்கள் வாசிக்கலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில்
நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிற பொழுது நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல அவர் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 34 என்று நினைக்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், ஆனால் கர்த்தரை ஒரு நன்மையும் கூட. சிங்கம் பலமானது, சிங்கம் மிருகங்களை வேட்டையாடக்கூடியது, அதனுடைய குட்டி பசியா இருக்குமா? இருக்காது. ஆனால் அது கூட பசியா இருக்கிற காலங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கு அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வது வசனத்திலே பார்க்கிறோம், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்த நீதியின் பாதை நடத்துகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், ஒருவேளை மரணமே வந்தாலும் ஆபத்தே வந்தாலும் அவர் என்னை அந்த ஆபத்திலிருந்து அவர் என்னை பாதுகாப்பார், என்னை மீட்டுக் கொள்வார். அதே மாதிரி அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த மேப்பனுடைய கோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு வளைவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கோலால் என்ன செய்வார்கள் என்றால், வழிமாறி போகிற பொழுது அந்த வளைவு மாதிரி இருக்கிற அந்த கோலை வைத்து உள்ளுக்கு எடுத்து விடுவாங்க, இங்கே வா, இதுதான் வழி என்று. அதே மாதிரி அதுக்கு பசி எடுக்கிற பொழுது ஒருவேளை உயரமாக இருக்கிற மரங்களிலே இருந்து அந்த இலை குலைகளை அவர்கள் எடுப்பதற்கும் கூட இந்த கோள்களை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நாங்கள் கோல் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய தேவனுடைய வார்த்தை அது எங்களை என்ன செய்யுமெண்டா, நீ வழி மாறி போற, இங்கே வான்னு சொல்லி எங்களை நேரான வழியில் நடத்துகிறது. அவர் தம்முடைய கண்களை எங்களுக்கு மேலே வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல கர்த்தர். எங்களுக்கு கவலையான நேரங்களிலே அவர் ஆறுதல் கொடுக்கிற அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. நம்முடைய மரண இருளில் கூட ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக என்ன செய்வாராம் அந்த மேப்பன், ஒரு அழகான ஒரு பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். உங்களை சுற்றி எதிரிகள் இருக்கலாம், உங்களை பிடிக்காதவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு விருப்பமில்லாத நபர்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த மேப்பன் அவர்கள் நடுவிலே உங்களுடைய பந்தியை அவர் அழகாக்குகிறவராயிருக்கிறார். உங்களுக்கான பெஸ்டான காரியத்தை தேவன் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி ஒழிக்கிறது. அவர் எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறது என்பது எங்களுக்கு நல்ல ஒரு சுகம். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பேர் ஆனந்தம். இன்றைக்கு நாங்கள் ஜபிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது அந்த பிரசன்னத்தை நாங்கள் சிலர் உணர்ந்திருக்கிறோம். எனவே அந்த பிரசன்னம் என்பது அது எங்களோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே எத்தனை விதமான நீங்கள் சினிமாவை பார்க்கலாம், எத்தனை விதமான ரெக்கை நீங்கள் அடிக்கலாம், எவ்வளவு நீங்கள் உல்லாசமாக இருக்கலாம், அதை விட அவருடைய இந்த பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அதே மாதிரி பார்க்கணும், நீங்கள் இப்படி இருந்தீங்கண்டா, ஒரு மேப்பனுக்கு கீழே நீங்கள் இருந்துட்டீங்கண்டா என்ன நடக்குண்டா, உங்களுக்கு பின்பதாக நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு. உங்களுடைய நிழல், எத்தனை பேருக்கு நிழல் தெரியும்? உங்களுடைய நிழல் உங்களோட வருதா? படுக்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது உங்களோட இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு மேப்பனுக்கு கீழே நீங்கள் இருப்பீங்கண்டா, ஆண்டவருக்கு கீழே நீங்கள் இருப்பீங்கண்டா, உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு பின்பதாக அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். ரைட், இங்கே நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அவர் எங்கள் மேலே அக்கறைப்படுகிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு எங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார், எங்களை அக்கறை கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், இதிலே ஆடுகள் 100 ஆடுகள் ஒரு இடத்துல இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் ஒரு உவமை. ஆனால் ஒரு ஆட்டை அங்கே காணவில்லை. வந்து பார்க்கிறார், இருட்டாகிவிட்டது, நைட் ஆயிட்டு, எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டு. 99 இருக்குது, ஒன்று தானே, போனா போகட்டும், இப்படி ஆண்டவர் விடுறதில்லை.
பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷல் அவருக்கு. சத்தமா சொல்லுங்க. அவர் பொதுவாக ஜென்ரலாக உங்களை பார்க்கறதில்ல. ஓகே, ஆல்ரின் இருக்கிறார், சசி இருக்கிறார், விவேக் இருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரும் மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படி உறவு இல்லை. ஆண்டவருக்கு எல்லாருமே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நான் தான் செல்ல பிள்ளை அப்படி என்று இருக்கிறீங்களா? நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாருமே செல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு நாங்கள் எல்லாருமே அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. வேதம் சொல்லுகிறது, அவர் உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்திருக்கிறார். நீங்க மறைந்து வாழ முடியாது. தாவீது சொல்லுகிறார், நான் சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ளே போய் நான் படுக்கையை போட்டாலும், நட்சத்திரங்கள் விண்வெளிக்கு போய் அங்கே இருந்தாலும் அவர் அங்கேயும் வார, அங்கேயும் எங்களை சந்திக்கிறார். கஷ்டமா இருக்கு, முடியல, இரவு முழுக்க நீங்க கண்ணீர் உங்களுடைய கட்டிலை நினைக்கிறது, அங்கேயும் உங்களோட இருக்கிறார். ஆனால் தேவனுடைய டைம் வருகிற பொழுது தேவன் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இங்கே நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை ஸ்பெசிபிக்காக, உங்களை விசேஷமாக, குறிப்பாக உங்களை அவர் நினைத்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். அதனால இந்த 99 ஆடுகள் அவருக்கு பெருசா தெரியல. அந்த ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டு, அதை போய் தேடி பிடித்து அதை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு வருகிற ஒரு மேப்பன் மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் தூரம் போனாலும் அவர் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க தூரம் போனாலும் அவர் உங்களை தேடி வருகிற நல்ல ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் ஒவ்வொருவர் மீதும் அவர் தனிப்பட்ட உறவு இருக்கிறது. அந்த ஆடுகளை அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். அவர் கூப்பிடுகிறார், ஓ கம் என்று கூப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு ஆடுகளும் என்ன செய்கிறது? வருகிறது. அவர் ஒவ்வொரு ஆடும் பெருமதியானது மேய்ப்பனுக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு பெருமதியாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறார்? உயிரையே கொடுத்திருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய ஜீவனை அந்த மேய்ப்பன் கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அவர் கொடுக்கிற அந்த விலை பெருமதியானது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சில மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். யார் அந்த மேய்ப்பர்கள் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தன் சொந்தம் இல்லாதவனுமான கூலியாள். இங்கே என்னத்தை குறிப்பிடுகிறார் என்றா, சொந்தமான ஆடு இல்லை. புரியுதா? ஒரு ஆட்டு கூட்டம் இருக்கிறது, மந்தை கூட்டம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு சொந்தம் இல்லை. அவர் எப்படி அந்த ஆட்டை பார்ப்பார்? அது அவருக்கு சொந்தம் இல்லை. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், கூலிக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார் என்றா, ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது விட்டுட்டு ஓடிடுவார். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது நல்ல மேய்ப்பன் ஆட்டுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். ஆபத்திலே அந்த ஆட்டை அவர் தப்புவிக்கிறார். ஆடுகளை பற்றிய கரிசனை அந்த மேய்ப்பனுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆடுகளை அறிந்திருக்கிறார். எந்த ஆடு பலவீனமாக இருக்கிறது, எந்த ஆடு பலமாக இருக்கிறது, எந்த ஆடு சோர்வாக இருக்கிறது, எந்த ஆடு வியாதியாக இருக்கிறது. ஆடுகளை அவர் தனித்தனியாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அவர் நல்ல மேய்ப்பன் பெஸ்டான இடத்தை கொடுப்பார். எதுக்கு? மேய்கிறதுக்கு. தாவீது சொல்லுகிறார், பசுமையான புல்வெளியிலே அமர்ந்த தண்ணீர்கள், இப்படி மேலிருந்து மலையிலிருந்து கொட்டுற தண்ணி இல்லை, அமர்ந்த தண்ணி, தெளிவான தண்ணி. எனவே அவர் பெஸ்டானது ஆடுகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு கூலிக்கு வேலை செய்கிற ஒரு மேய்ப்பன், அல்லாவிட்டால் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார்டா, தன்னுடைய உயிரை தான் முதலாவது என்ன செய்வாராம்? பாதுகாத்து கொள்ளுவார். அதுக்கு பிறகுதான் தன்னுடைய ஒரு சிங்கம் வருதுண்டா ஒரு 2-3 ஆட்டுக்குட்டியை தூக்கி வீசிடுவார். நீ இதை சாப்பிட்டு போயிரு,
என்ன விட்டுரு. இங்கே நீங்கள் பார்க்கிறோம், உயிரை காத்து கொள்ளுவார்கள். 6 அமர்த்தப்பட்ட மேய்ப்பர்கள் கூலியால் ஆபத்து நேரிடும் நாளிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆடுகள் என்ன செய்யப்படும்? திருடப்படும். ஆனால் அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், கூலிக்காக மாத்திரம் எனக்கு மாதம் 25ஆம் தேதி அல்லாட்ட 30ஆம் தேதி சம்பளம் வந்தால் போதும், ஆட்டை பற்றி கரிசனை இல்லை. எங்களுடைய தகப்பனார் சொல்லுவார், அவர்கள் சின்னனாக இருக்கிற பொழுது அவருடைய மாமா என்ன செய்வார், நிறைய ஆடுகள் வளர்த்தாராம். வளர்க்குற பொழுது இவர்களை ஸ்கூல் போகிறதுக்கு விட மாட்டாங்களாம். இந்த ஆட்டை அண்டை கொண்டு போய் என்ன செய் மேய்ச்சிட்டு வாண்டு விடுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்து சரியான கடுப்பு, கோபம். இவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு போவார்களாம். போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய நண்பர்களை சந்திப்பாங்க. சந்தித்து அவர்கிட்ட சொல்வார்கள், ரைட் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்வோம், சினிமாவுக்கு போவோம், இன்றைக்கு ஒரு படம் உண்டு நாங்கள் பார்ப்போம், காசு எப்படி. அப்போ எங்களோட அப்பா ஐடியா கொடுப்பாராம், ஆட்டில் ஒரு ஆட்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், விற்கிறோம், விற்றுட்டு நாங்கள் அந்த காசை கொண்டு போய் நாங்கள் சினிமா பார்ப்போம், அல்லாவிட்டால் நாங்கள் சாப்பிடுவோம்ண்டு. அங்கே மாமா கேட்பார, இன்னும் ஆடு குறைவாக இருக்குதுண்டு. அப்போ சொல்லுவாராம், வரும்போது காடி அடித்து ஆடு செத்து போயிட்டு தூக்கி வீசிட்டு வந்துட்டான். இன்றைக்கு கூலிக்கு அமர்த்தப்படுகிறவர்கள், அல்லாவிட்டால் வேண்டா வெறுப்பாக இருக்கிறவர்கள் அப்படித்தான். எப்படி போனால் போது வந்தால் வருது. ஆனால் நம்முடைய மேய்ப்பன் அப்படியல்ல. நான் இதை தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது பாஸ்டர் ரவியுடைய ஞாபகம் வந்தது எனக்கு. பாஸ்டர் ரவி எல்லாரும் சொல்லுவார்கள், ஓ அவர் அப்படி விசாரிப்பார், கரிசனையோடு இருப்பார். ஆனால் அவருடைய அந்த காலங்கள், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக அந்த கஷ்டமான கடினமான அந்த காலத்திலையும் நிறைய பேரை போய் அவர் மீட் பண்ணியிருக்கார், சந்திச்சிருக்கிறார். எனவே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் தேவனால் தொடப்படுகிற பொழுது அவருடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஆனால் ஆடுகளை மேய்ப்பதென்பது ஈஸியான வேலையா? ஒரு குடும்பத்தை நீங்கள் கவனிப்பது, வீட்டு தலைவன் தலைவி எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே கவனிங்க, ஆனால் இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை அவர் கரிசனையாக நடத்துகிறார். ஏசாயா சொல்லுகிறார், கறவலாடு, அதாவது பால் கறக்கிற ஆடுகளை மெதுவாக நடத்துகிறார். அப்படி என்ன, கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் சோர்வாக இருக்குது. நீங்கள் வீட்டில் யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒரு காய்ச்சலில் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை காய்ச்சலோடு இருக்கிற ஒரு பிள்ளையா, இல்லாவிட்டால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பிள்ளையா நீங்கள் அதிகமாக கவனிப்பீங்க? காய்ச்சலாக இருக்கிற இதுக்கண்டே சிலர் காய்ச்சல், ஐயோ காய்ச்சல் அடிக்குது எனக்கு, எதுக்கு? நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனால் அந்த பலவீனமான பிள்ளையை அதிகமாக அவர்கள் கரிசனையோடு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பாவ பலவீனம். இங்கே கவனிங்க, பாவத்தோடு நீங்கள் பலவீனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை கவனமாக, உங்களை கரிசனையாக உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி இருக்கும், அதோடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரிசனை காட்ட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு இருக்காது, அது இறந்து போய்விடும். அந்த ஆடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லைட்டில் நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் காட்டு மிருகங்களுக்கு அது இரையாகிவிடும், திருடப்படும், திருடர்கள் திருடி விடுவார்கள், அதை கொன்று போடுவார்கள். அது மாத்திரமல்ல, அது விசாரிக்கப்படுவதில்லை, அதுக்கு சாப்பாடு கிடைப்பதில்லை, அது இறந்து மறைந்து போய்விடும். சிலர் இறைச்சிக்காக ஆட்டை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த ஆடு பலமாக வளராது, அது மறித்து போய்விடும். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சு பாருங்க. நாங்கள் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். தாயும் தகப்பனும் ட்ரக் அடிக்டில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க 4 பிள்ளைகள். அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை யார் வேணும்னாலும் அடிப்பாருங்க, நிறைய வேலை வாங்குவாங்க, அடிமைப்படுத்தி விடுவார்கள். அதை சரியாக அவர்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இருக்கிற பொழுது அதை கரிசனையாக, அதனுடைய படிப்பு, அதனுடைய எதிர்காலம், அதுக்கு பெஸ்ட்டானது நாங்கள் செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு மேய்ப்பன்
ஒரு மேய்ப்பன். இதை நீங்கள் பேசுகிற பொழுது ஒரு சபையிலேயும் சரி, உங்களுடைய வீடுகளிலும் சரி, உங்களுடைய லீடர்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களை நடத்துகிறவர்கள், ஒருவேளை உங்களுடைய சென்டரில் இருக்கிற உங்களை நடத்துகிறவர்கள், அவர்கள் கரிசனையோடு நடத்துகிறார்கள். ஒன்று, ஆடுகள் உண்மையாகவே கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுக கவனம். இங்கே நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்லைட் ஒன்று போடுவார்கள், ஒரு ரேடியோ உடைய படம். அதை போடுங்க, இந்த ரேடியோ. ரைட், நீங்கள் எத்தனை பேர் ரைட் இல்லையா? ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ எத்தனை பேர் பாவிச்சிருங்க? ரேடியோ ரைட். இப்போ எல்லாம் இல்லை, இந்த ஃபோன் வந்தோடனே நிறைய விஷயம் இல்லாமல் போயிட்டு, டார்ச் லைட், ரேடியோ, மணிக்கூடு, இதெல்லாத்தையும் இந்த ஃபோன் ஒன்றுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ, எப்படி நீங்கள் ரேடியோவை நீங்கள் போடுவீங்க? இங்கே கவனிங்க. ரேடியோவை எப்படி போடுவீங்க? சனலை திருப்புவீங்க. எப்படி சனலை திருப்புவீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே சிக்னல் கிடைக்கும் அந்த ஏரியில் நாங்கள் என்ன செய்வோம்? நீட்டி விடுவோம். சில நேரம் அந்த ஏரியல் கூட என்ன செய்யாது, சரியாக கரகரக்கும். ஒரு வயர் ஒன்றை என்ன செய்வோம்? அந்த வயர் ஒன்றை போட்டு அதில் போட்டுட்டு பிறகு என்ன செய்வோம்? டியூன் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போய்கிட்டு இருக்கும். வேறு என்ன, மலாய் பாட்டு, அது இது என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ், சிலர் கவிதைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதிலே சில வேத வார்த்தைகள், வசனங்கள் இருக்கு. எத்தனை பேர் சின்னல்ல கேட்டிருக்கீங்க? இந்த வேத ஆராய்ச்சி, ஆத்மீய யாத்திரை, வேத ஆராய்ச்சி, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எங்களோட அம்மா காலையிலே போட்டுருவாங்க. காலையிலே திறந்து விட்டோன்னே அது நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் யோவான் புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து வசனங்கள், நாங்கள் தூங்கியிருப்போம், ஆனால் அந்த சவுண்ட் எங்களுடைய காதுகளில் கேட்கும். ரைட், இங்கே கவனிங்க. யாராவது தூங்குறீங்களா? தூக்கம் வந்தால் இஞ்சுறாங்க. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோவை எப்படி நாங்கள் பார்ப்போம்னா, அந்த ரேடியோ மிக முக்கியமானது அந்த காலத்தில். என்னண்டா, வானிலை இன்றைக்கு மழை பெய்ய போதா பெய்யாதா என்றதை அதில் தான் சொல்லுவாங்க. சிலது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக தான் நடக்கிற விஷயம் இருக்குது, அப்படியும் இருக்குது. சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்க போகுது, என்ன முக்கியமான செய்தி, ரைட், இப்போ நிலநடுக்கம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் எப்படி என்ன நாங்கள் டியூன் பண்ணி தான் கேட்கணும். நாங்கள் சினிமா பாட்டையும் கேட்கலாம், வேறு கதை வசனங்களையும் கேட்கலாம், வேறு நியூஸையும் நாங்கள் கேட்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கைக்கான காரியங்களையும் நாங்கள் பார்ப்போம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருண்டா, 27வது வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் எவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றது. இது 2 வசனம், 2 விஷயம். ஒன்று செவி கொடுக்கணும், காதப்படி சொல்லுங்க. ஒன்று செவி கேட்கணும், இன்னொன்று அவருக்கு பின்பதாக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை இதைத்தான் சொல்லுகிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், அவருடைய பகுதியெல்லாம் ஓகே, அவர் நல்ல காரியங்களை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோமா? எங்களுடைய சத்தத்தை கேட்கிறோமா? எது தேவனுடைய சத்தம்? வேதாகம். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் இந்த வேதாகமத்தை டெய்லி நீங்கள் தியானிங்க. ஆதியாமத்திலிருந்து நீங்கள் இந்த வந்திருந்தீங்கடா, இப்போ ஏப்ரல் ஆயிட்டு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படியே நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாசிச்சுட்டு வாங்களேன், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இது சும்மா சாதாரண வார்த்தை அல்ல. நாங்கள் இன்றைக்கு என்னென்னா, எங்களுக்கு அப்படியே எல்லாமே இந்த மீன் எல்லாத்தையும் முள் எடுத்துட்டு அந்த சதம் மட்டும் வச்சுருக்கணும், நாங்கள் அப்படியே சாப்பிடணும் என்ற மாதிரி சும்மா சில வசனங்களை மாத்திரம் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இதை தியானிங்கள், இதை வாசிங்கள், இதை படிக்கிற பொழுது ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நாங்கள் நிறைய பேர் கேட்கிறோம், இன்றைக்கு நல்லா இருக்குது, சூப்பர். இன்றைக்கு சிலர் பிரசங்கம் போகிற பொழுதே நீங்கள் நோட் பண்ணிங்க, இதுக்கு ஒரு 80 மார்க்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு 60 கொடுக்கலாம், ஓகேங்க, அவருடைய அறிமுகம் ஓகே, இது ஓகே. ஆனால் எத்தனை பேர் நாங்கள் அதன்படி நடக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள்
இயேசுவுக்கு பின்பதாக எத்தனை பேர் நாங்கள் போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசுவுக்கு பின்பதாக நாங்கள் போவதற்கு. இந்த ஆடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் போட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோவில் அந்த மேய்ப்பன், அந்த இடமே தெரியலை, பனியாக இருக்கிறது. ஆனால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அந்த ஆடுகள் கேட்டு ஓடி வருகிறது. வருகிற பொழுது மேய்ப்பன் என்ன செய்திருப்பார்? அதுக்கான சாப்பாட்டை கொடுத்துருப்பார். அதோடைய சரீரத்தை, உடம்பை பார்த்துருப்பார். ஆட்டு எது காயமாக இருக்குதா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு எங்களை அப்படிதான். அவர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். அவர் இன்றைக்கு எங்களை எதிர்பார்க்கிறார். நாங்கள் லிசன் பண்ணுகிறோமா? அவரை ஃபாலோ பண்ணுறோமா? அவருக்கு பின்பதாக நாங்கள் செல்லுகிறோமா? இன்றைக்கு நாங்கள் அவரோடு கூட நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோமா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பயங்கரமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு உலகம். இன்றைக்கு பார்க்கலாம், மியான்மார் தேசத்திலே சொல்லுகிறார்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் மறித்து போயிருக்கலாம். அந்த பில்டிங்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள் அங்கே ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தினால். அதே மாதிரி சிலர் சொல்லுகிறார்கள், அமெரிக்காவுடைய ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், ஒரு 10,000 பேர் அங்கே மறித்து போயிருக்கலாம். பக்கத்து நாடு. இன்றைக்கு நாங்கள் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், காரிருள் பூமியை மூடும், மக்களை மூடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுது? கேட்கிற பொழுது, அவருக்கு பின்பதாக செல்லுகிற பொழுது. இன்றைக்கு இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காத ஆட்டுடைய நிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. ஓகே, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது இல்லை. எப்படி இருக்கும் ஆடுகள்? சிதறி போயிடும். ஏசாயா சொல்லுகிறார், ஆடுகள் சிதறப்பட்டு போயிருக்கிறது, அதை விசாரிக்கிறது யாரும் இல்லை, கவனிக்கிறது யாரும் இல்லை. அது மலைகளில் குன்றுகளில் போய் அது மிருகங்களுக்கு இரையாகி விட்டது. திருடர்கள் திருடி தங்களுடைய வயிற்றை நிரப்புகிற ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், இறைச்சியாக்குகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், மாயான உலகத்திலே. எனவே ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஒன்றை நீங்கள் கவனிங்கள், ஆண்டவரை நாங்கள் கேட்போம், அவருடைய சத்தத்தை கேட்போம், அவருக்கு பின்பதாக போவோம். அவர் எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், அநேக மனிதர்கள், தேவ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய மரணத்தை குறித்த இடத்துல கேட்கிறார்கள். நீங்கள் சாக போகிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் பில்லி கிராம் இடத்துல போய் கேட்டாங்களாம், ஐயா உங்களுடைய கடைசி நேரம் வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய என்ன சொல்கிறீங்க? அவர் சொன்னாராம், நான் மறிக்கவில்லை. ஆக்சுவலாக நான் இவ்வளோ நாளும் அமெரிக்காவில் இந்த அட்ரஸில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் அட்ரஸ் மாறி போகிறேன், என்னுடைய அட்ரஸ் பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் போகலாம். ஏண்டா எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்துவார். நம்முடைய கவலைகள், வேதனைகள், வியாதிகள் மத்தியிலே தேவன் நம்மை நடத்துவார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் எங்களுக்கான நித்திய ஒரு வாழ்வை தேவன் வச்சிருக்கிறார். அதற்கு நாங்கள் அவருடைய வேதத்தை நாங்கள் தியானிப்போம், அதன்படி நாங்கள் நடப்போம், எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.